உலக அளவில் கிளைமேட் ஃபினான்ஸ் என்ற சொல் எந்த பிரச்சனையை மையமாக கொண்டது? ஏ வர்த்தக கடன், பி வளர்ந்து வரும் நாடுகளின் காலநிலை நிதி தேவைகள், சி தனியார் முதலீடு, டி வங்கி சீர்திருத்தம். ஆன்சர் பி வளர்ந்து வரும் நாடுகளின் காலநிலை நிதி தேவைகள். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் எந்த சிஓபி மாநாட்டின் முக்கிய விளைவாக உருவானது? அதாவது சிஓபி மாநாடுனா யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். ஏ சிஓபி 21, பி சிஓபி 24, சி சிஓபி 27, டி சிஓபி 28. ஆன்சர் சி சிஓபி 27. உலக அளவில் டாலரைசேஷன் விவாதம் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? ஏ அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி, பி டிஜிட்டல் நாணயங்கள், சி அமெரிக்க நாணய ஆதிக்கத்தை குறைக்கும் முயற்சி, டி பணவீக்கம் குறைவு. ஆன்சர் சி அமெரிக்க நாணய ஆதிக்கத்தை குறைக்கும் முயற்சி. பிரிக்ஸ் அமைப்பு விரிவாக்கம் உலக அரசியலில் எதை வெளிப்படுத்துகிறது? ஏ ஐநா சீர்திருத்தம், பி குளோபல் சவுத்தின் அதிகரிக்கும் பங்கு, சி நாட்டோ வலிமை, டி ஐரோப்பிய ஒன்றிய ஆதிக்கம். ஆன்சர் பி குளோபல் சவுத்தின் அதிகரிக்கும் பங்கு. உலக சுகாதார அமைப்பு தற்போது அதிகம் கவனம் செலுத்தும் சவால் இது? ஏ தொற்றுநோய் தயாரிப்பு, பி மருத்துவ சுற்றுலா, சி மருந்து ஏற்றுமதி, டி தனியார் சுகாதாரம். ஆன்சர் ஏ தொற்றுநோய் தயாரிப்புங்கிற தொற்றுநோய் தயாரிப்பு நிலை. சமீபத்தில் இராணுவ படை பயிற்சி, விமானப்படை பயிற்சி, கப்பல் படை பயிற்சி மூன்றையும் முடித்து நாட்டின் முதல் ராணியாக பொறுப்பேற்றார் இளவரசி லியோனார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு எந்த நாட்டில் நடைபெற்றது? ஏ இங்கிலாந்து, பி பிரான்ஸ், சி ஸ்பெயின், டி நெதர்லாந்து. ஆன்சர் சி ஸ்பெயின். டெல்சி ரோட்ரிக்ஸ் என்பவர் தற்போது எந்த நாட்டின் இடைக்கால அதிபராக பதவி வகித்து வருகிறார்? ஏ எகிப்து, பி பிலிப்பைன்ஸ், சி வெனிசுலா, டி தென்னாப்பிரிக்கா. ஆன்சர் சி வெனிசுலா. குளோபல் சப்ளை செயின் ரீஸ்ட்ரக்சரிங் அதிகமாக பேசப்படுவதற்கான காரணம் என்ன? ஏ தொழில்நுட்ப பழமை, பி புவியியல் அரசியல் அண்ட் பாதுகாப்பு, சி தொழிலாளர் குறைவு, டி கல்வி. ஆன்சர் பி புவியியல் அரசியல் அண்ட் பாதுகாப்பு. உலக அளவில் கடன் சுமை அதிகரிப்பதால் அதிகம் பாதிக்கப்படுவது எந்த நாடுகள் ஆகும்? ஏ வளர்ந்த நாடுகள், பி எண்ணெய் வள நாடுகள், சி வளர்ந்து வரும் அண்டு குறைந்த வருமான நாடுகள், டி ஐரோப்பிய நாடுகள். ஆன்சர் சி வளர்ந்து வரும் அண்டு குறைந்த வருமானம் உள்ள நாடுகள். ஆர்டிக் ரீஜியன் தற்போது உலக அரசியலில் முக்கியமாக மாறுவதற்கான காரணம் என்ன? ஏ அரசு கட்டுப்பாடு, பி மக்களை மையமாக கொண்ட சேவைகள், சி தனியார் நிர்வாகம், டி இராணுவ நிர்வாகம். ஆன்சர் பி மக்களை மையமாக கொண்ட சேவைகள். குளோபல் கவர்னன்ஸ் கிரைசிஸ் என்பதன் மைய பிரச்சனை என்ன? ஏ அமைப்புகள் இல்லாமை, பி அமைப்புகளின் செயல்திறன் குறைவு, சி நாடுகள் இல்லாமை, டி நிதி பற்றாக்குறை. ஆன்சர் பி அமைப்புகளின் செயல்திறன் குறைவு. 2026 ஜனவரியில் உலக பொருளாதார வளர்ச்சி குறித்து IMF அதிக கவலை தெரிவித்த முக்கியமான காரணம் இது. IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ தொழில்நுட்ப வளர்ச்சி, பி புவியியல் அரசியல் பதற்றம், சி மக்கள் தொகை உயர்வு, டி கல்வி செலவுகள். ஆன்சர் பி புவியியல் அரசியல் பதற்றம். ரெட் சி பகுதியில் 2026 ஜனவரியில் உலக வர்த்தகத்தை பாதித்த முக்கிய பிரச்சனை எது? ஏ கடற்கொள்ளை, பி பாதுகாப்பு அச்சுறுத்தல், சி இயற்கை பேரழிவு, டி மீன்வள தகராறு. ஆன்சர் பி பாதுகாப்பு அச்சுறுத்தல். உலக வங்கியின் 2026 முன்னுரிமை வளர்ச்சி துறை எது? ஏ ஃபாசில் ஃபியூயல், பி ஹியூமன் கேபிட்டல் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன், சி ஆயுத உற்பத்தி, டி ஸ்பேஸ் டூரிசம். Answer B, human capital and climate action. Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams
and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for apply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmialepi@gmail.com. Thank you for watching this advertisement. 2026 ஜனவரியில் ஐநா அதிகம் வலியுறுத்திய உலகளாவிய சவால் இது. A. Space debris. B. Sports diplomacy. C. Cyber gaming. D. Climate change. Answer D. Climate change. 2026 உலக அளவில் டி டாலரைசேஷன் விவாதம் அதிகரிக்க காரணம் என்ன? ஏ. டாலர் மதிப்பு உயர்வு. பி. பல்துருவ பொருளாதாரம். சி. பணவீக்கம் குறைவு. டி. வர்த்தக சுருங்கல். ஆன்சர் பி. பல்துருவ பொருளாதாரம். குளோபல் சவுத் நாடுகள் அதிகம் கோருவது என்ன? ஏ. இராணுவ உதவி. பி. ஸ்போர்ட்ஸ் ஃபண்டிங். சி. ஸ்பேஸ் ஆக்சஸ். டி. கிளைமேட் ஃபினான்ஸ். ஆன்சர் டி. கிளைமேட் ஃபினான்ஸ். சிஓபி மாநாடுகளின் தற்போதைய முக்கிய இலக்கு என்ன? ஏ. டிஜிபி growth. பி. நெட் ஜீரோ கமிட்மெண்ட்ஸ். சி. ட்ரேட் லிபரலைசேஷன். டி. டூரிசம். ஆன்சர் பி. நெட் ஜீரோ கமிட்மெண்ட்ஸ். 2026 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதிகம் கவனம் செலுத்தும் துறை இது. ஏ. காஸ்மெட்டிக் மெடிசின். பி. பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ். சி. மெடிக்கல் டூரிசம். டி. ஸ்போர்ட்ஸ் மெடிசின். ஆன்சர் பி. பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ். உலக நாடுகள் ஏஐ தொடர்பாக அதிகம் பேசும் கவலை என்ன? ஏ. வேகம். பி. எத்திக்கல் அண்ட் ரெகுலேட்டரி இஷ்யூஸ். சி. ஹார்ட்வேர் காஸ்ட். டி. என்டர்டைன்மெண்ட். ஆன்சர் பி. எத்திக்கல் அண்ட் ரெகுலேட்டரி இஷ்யூஸ். 2026 ஜனவரியில் நேட்டோ தொடர்பான முக்கிய விவாதம் என்ன? ஏ. சுற்றுலா. பி. வர்த்தகம். சி. கல்வி. டி. கலெக்டிவ் செக்யூரிட்டி. ஆன்சர் டி. கலெக்டிவ் செக்யூரிட்டி. உலக வர்த்தகத்தில் சப்ளை செயின் டிவர்சிபிகேஷனுக்கான காரணம் என்ன? ஏ. ஃபேஷன். பி. ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ். சி. ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க். டி. கல்ச்சர். ஆன்சர் சி. ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க். 2026 உலக பொருளாதார அறிக்கைகள் எதை வலியுறுத்துகின்றன? ஏ. ஃபாஸ்ட் growth only. பி. growth with resilience. சி. import bans. டி. isolationism. ஆன்சர் பி. growth with resilience. 2026 உலக விளையாட்டு நிர்வாகத்தில் முக்கிய கவனம் எது? ஏ. என்டர்டைன்மெண்ட். பி. அத்லெட்டிக் வெல்ஃபேர். சி. அட்வர்டைசிங். டி. டூரிசம். ஆன்சர் பி. அத்லெட்டிக் வெல்ஃபேர். ஒலிம்பிக் இயக்கத்தின் தற்போதைய முன்னுரிமை என்ன? ஏ. ப்ராஃபிட். பி. சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ். பி. பாலிடிக்ஸ். டி. மிலிட்டரைசேஷன். ஆன்சர் பி. சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ். சமீபத்தில் மொபைல் போனை கண்டுபிடித்த மார்டின் கூப்பர் ஏன் பத்திரிகைகளில் பரபரப்பாக பேசப்பட்டார்? ஏ. புதிய ரக 6G மொபைல் போன் கண்டுபிடிக்கப் போவதாக அறிவித்தார். பி. சமீபத்தில் இவர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டார். சி. மொபைல் போன் உபயோகிக்கும் நேரத்தை மிகவும் சுருக்கிக் கொள்ளுமாறு நமக்கு அறிவுறுத்தினார். டி. இவர் மொபைல் போனை உபயோகிப்பது கிடையாது என்று தெரிய வந்துள்ளது. ஆன்சர் சி. மொபைல் போன் உபயோகிக்கும் நேரத்தை மிகவும் சுருக்கிக் கொள்ளுமாறு நமக்கு அறிவுறுத்தினார். இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்டிங் பாடிஸ் அதிகம் வலியுறுத்தும் மதிப்பு எது? ஏ. நேஷனலைசேஷன். சி. கமர்ஷியலைசேஷன். சி. ஃபேர் பிளே. டி. ஸ்பான்சர்ஷிப். ஆன்சர் சி. ஃபேர் பிளே. விமன் ஸ்போர்ட்ஸ் உலக அளவில் வளர காரணம் என்ன? ஏ. அரசியல். பி. பாலிசி அண்ட் விசிபிலிட்டி. சி. கட்டாயம். டி. ஊடகம் மட்டும். ஆன்சர் பி. பாலிசி அண்ட் விசிபிலிட்டி.
2026 உலக அளவில் அதிகம் ஒழுங்குமுறை செய்யப்பட்ட தொழில்நுட்பம் எது? ஏ மொபைல் போன்ஸ், பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சி டெலிவிஷன், டி ரேடியோ. ஆன்சர் பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் தங்கள் நாட்டை கடக்கும்போது இனி விசா இல்லாத டிரான்சிட் போக்குவரத்து மேற்கொள்ளலாம் என சமீபத்தில் அறிவித்த நாடு எது? ஏ இங்கிலாந்து, பி அமெரிக்கா, சி அரபு நாடுகள், டி ஜெர்மனி. ஆன்சர் டி ஜெர்மனி. EUAI ஆக்ட் முக்கியத்துவம் பெறும் காரணம் என்ன? ஏ என்டர்டைன்மெண்ட், பி ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் AI லா, சி மிலிட்டரி யூஸ், டி கேமிங். ஆன்சர் பி ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் AI லா. 2026 உலக வளர்ச்சி மந்தமாக முக்கிய காரணம் என்ன? ஏ ஓவர் பாப்புலேஷன், பி இன்ஃப்ளேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ், சி டூரிசம், டி எஜுகேஷன். ஆன்சர் பி இன்ஃப்ளேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். உலக பொருளாதார அறிக்கைகள் வலியுறுத்தும் கொள்கை எது? ஏ ப்ரொடெக்ஷனிசம், பி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், சி ஐசோலேஷன், டி கரன்சி வார்ஸ். ஆன்சர் பி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். 2026 உலக சமூக விவாதங்களில் முக்கிய சவாலாக இருப்பது எது? ஏ என்டர்டைன்மெண்ட், பி சோஷியல் இன்இக்வாலிட்டி, சி கேமிங், டி டூரிசம். ஆன்சர் பி சோஷியல் இன்இக்வாலிட்டி. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று ஏ, பிரிக்ஸ் விரிவாக்கம் குளோபல் சவுத் நாடுகளின் அரசியல் பொருளாதார பங்கை வெளிப்படுத்துகிறது. கூற்று பி, பிரிக்ஸ் என்பது நேட்டோவின் இராணுவ கூட்டமைப்பாகும். ஆப்ஷன் ஏ மட்டும் சரி, ஆப்ஷன் பி மட்டும் சரி, ஆப்ஷன் சி இரண்டும் சரி, ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று ஏ, EUAI ஆக்ட் என்பது உலகின் முதல் விரிவான AI ஒழுங்குமுறை சட்டமாகும். கூற்று பி, AI ஆக்ட் முழுமையாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு மட்டுமே பொருந்தும். ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ மட்டும் சரி, ஆப்ஷன் பி, கூற்று பி மட்டும் சரி, ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் டி இரண்டு கூற்றுகளும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ மட்டும் சரி. கீழ்கொண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று ஏ, பிஸ்கல் டெபிசிட் அதிகரித்தால் அரசின் கடன் சுமை அதிகரிக்கும். கூற்று பி, பிஸ்கல் டெபிசிட் என்பது அரசின் வருவாய் செலவை விட அதிகமாக இருக்கும் நிலை. ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ மட்டும் சரி, ஆப்ஷன் பி, கூற்று பி மட்டும் சரி, ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் டி இரண்டு கூற்றுகளும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவ உருவாக்கப்பட்டது. கூற்று பி, இந்நிதி COP27 மாநாட்டில் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ மட்டும் சரி, ஆப்ஷன் பி, கூற்று பி மட்டும் சரி, ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் டி இரண்டு கூற்றுகளும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று ஏ, நெட் ஜீரோ என்றால் முழுமையான உமிழ்வு இல்லாமை என்பது அல்ல. கூற்று பி, நெட் ஜீரோ என்பது உமிழ்வும் உறிஞ்சுதலும் சமநிலையில் இருப்பதை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ மட்டும் சரி, ஆப்ஷன் பி, கூற்று பி மட்டும் சரி, ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் டி இரண்டு கூற்றுகளும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று ஏ, கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் கார்பன் உமிழ்வை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கூற்று பி, கிரீன் ஹைட்ரஜன் முழுமையாக நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ மட்டும் சரி, ஆப்ஷன் பி, கூற்று பி மட்டும் சரி, ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் டி இரண்டு கூற்றுகளும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ மட்டும் சரி.
ஓகே நண்பர்களே, இன்னைக்கு கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயே முக்கால்வாசி கொஸ்டின்களை கொஞ்சம் டஃபா தான் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்காக மட்டுமில்ல, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. வழக்கம் போல நீங்களே நாங்க ஒவ்வொரு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கோர் போர்டை வச்சு உங்க ஜிகே நாலேஜ் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் போன வாரம் ஜனவரி 19ஆம் தேதியில இருந்து ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு, இந்தியா, உலகத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களை ஜிகே கொஸ்டின் ஃபார்மேட்ல பார்க்கலாம். இந்த ஜிகே ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வாரம் நாங்க போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் வாரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தயவு செய்து இந்த வீடியோ உங்க நண்பர்களுடைய பிள்ளைகள், மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கு படிக்கிற இளைஞர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கான லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க போறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.